ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டாப் 10 அறிவியலில் மொதல் 5 கொஸ்டின் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் அடுத்த 5 கொஸ்டினை பார்ப்போம். பிகாஸ் 5 கொஸ்டின் மேக் பண்ணது எனக்கு டைம் இருந்துச்சு. சரி வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். மொதல் கொஸ்டின் பாருங்கள். ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது உடலில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன். அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது உற்பத்தியாகும் ஹார்மோன். நல்லா கவனிக்கணும் கேள்வியை. ஆன்சர் குளுக்கோகான். ஆப்ஷன் ஏ பாருங்கள், இன்சுலின். இன்சுலின் வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறது. இப்போ கேள்வி வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இன்சுலின் போடலாம். குறையும் போது உடலில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்னா அது குளுக்கோன். குளுக்கோன் வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும், இன்சுலின் வந்து குறைக்கும். இன்சுலின் பாயிண்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 4 பாயிண்ட் மொத்தம் இருக்குது. பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைப்பது இன்சுலின். குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரலிலும் தசைகளிலும் சேமிக்கிறது. செல்லுக்குள் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது. மொத்தம் 4 பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், தைமோசின். இது வந்து தைமஸ் சுரப்பில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். தைமஸ் சுரப்பில் சுரக்கும் ஹார்மோன் தைமோசின் ஹார்மோன். இது நோய் தடைகாப்பு மண்டலத்தில் செயல்பாடுகளை தூண்டுகிறது. நோய் தடைகாப்பு மண்டலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை எக்ஸாமில் கூட கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க. குளுக்கோகான் பாருங்கள், இது வந்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க பயன்படுகிறது இந்த ஹார்மோன். இதோட இன்னொரு வேலை, முக்கியமான வேலை பாருங்கள். இன்சுலின் வந்து இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரலில் சேமித்து வைக்கும். ஆனால் இந்த குளுக்கோகான் வந்து அந்த கல்லீரலில் இருக்கிற கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்ற உதவுகிறது இந்த குளுக்கோகான். நல்லா பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிடணும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஏடிஹெச் ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து அதிகரிச்சதுன்னா சிறுநீர் போவது குறையும். இது குறைஞ்சதுன்னா சிறுநீர் போவது அதிகரிக்கும். சிறுநீர் அதிகமாக போகிறனால பாலியூரியா என்ற நோய் உருவாகும். செகண்ட் கொஸ்டினை பாருங்கள், பருத்தியில் வாடல் நோயை உண்டாக்கும் நோயுயிரி எது? ஆன்சர் பியூசேரியம் ஆக்சிபோரம். செகண்ட் ஆப்ஷனை பாருங்கள், செர்கோஸ்போரா. இது வந்து வேர்க்கடலை செடியில் வந்து டிக்கா நோயை உண்டாக்கும். இது வந்து ஒரு ஒட்டுண்ணி. செர்கோஸ்போரா வந்து வேர்க்கடலை செடியில் டிக்கா நோயை உண்டாக்கும். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், பைரிகூலேரியா ஒரேசே. இது வந்து நெல்லில் பிளாஸ்ட் என்ற நோயை உருவாக்கும். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், அல்புகா கேண்டிலா வந்து முள்ளங்கியில் வெண்புள்ளி நோயை உண்டாக்கும். முள்ளங்கி செடியில் வந்து வெண்புள்ளி நோய். இந்த 4 ஒரு பாக்ஸில் இருக்கும் 10th லெசனில். இது கூட சேர்த்து இன்னொரு ஒரு நோயை பற்றியும் கொடுத்துருப்பாங்க, கோலிடாட் ரைக்கம். இது வந்து கரும்பில் வந்து சிவப்பு அழுகல் நோயை உண்டாக்கும். நான் சொல்கிற பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 1க்கு 2 தடவை ஃபார்வேர்டு பண்ணி ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்ணால் பார்த்து எழுதுறத விட காதால் கேட்டு எழுதுறது தான் உங்கள் மனசில் ரொம்ப பதியும். அதனால தான் ரிப்பீட் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம இதுக்கு நீங்கள் பார்த்து தான் எழுதுங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இதை பிடிஎஃபாக அப்படியே கொடுத்துருக்கோம். நாங்கள் அப்படியே டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கான நோட்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். எப்படின்னு அந்த இப்போ நான் காமிக்க பாருங்க. வேர்டுன்னு ஒரு ஆப் உண்டு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் போனால் தான் நம்ம ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் காமிக்கும். பாருங்கள், ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அது கீழே உள்ள நம்ம கொடுத்த நோட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். நீங்கள் வரிசையாக அதில் சைடில் கிளிக் பண்ண அடுத்த ஆப்ஷன் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5 வகைப்பாட்டில் பூஞ்சைகள் எத்தனையாவது இடம் பெற்றுள்ளன? ஆன்சர் 3. 3வது இடத்துல பூஞ்சைகள் இருக்குது. இதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் பாருங்கள். முதல் இடத்துல இருக்கிறது மோனேரா, 2வது புரோட்டிஸ்டா, 3வது இப்போ நம்ம பார்த்தது பூஞ்சைகள், 4வது பிளாண்டேனா தாவரம்னு அர்த்தம். அடுத்தது 5வது இருக்கிறது அனிமாலியா, அதாவது விலங்கு. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிளாண்டேனா பிளான்ட் அப்படின்னா தாவரம், அனிமாலியானா அணில்னா ஒரு விலங்கு, அணி, அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். 5 வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா R.H. விக்டர். இவர் 1969 இதனை முன்மொழிந்தார். இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், கேளுங்க. வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கரோலஸ் லின்னேயஸ். இவ்வாறு அழைக்க காரணம் என்னென்னா, இருசொல் பெயரிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை இவர் உருவாக்கி ரொம்ப பிரபலப்படுத்திட்டார். அதாவது இப்போ நம்ம தமிழில் சொல்கிற ஒரு பெயருக்கு, இப்போ நெல்லுக்கு வந்து அறிவியல் பெயர் வந்து ஒரேசா சட்டைவம்.
இது ஒரைசாங்கிறது ஒரு பேரினம், சட்டகங்கிறது சிற்றினம். இப்படி 2 பேரை வச்சது வந்து இவர் தான். இந்த கேள்வியில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். 1623 இந்த பேரை அறிமுகப்படுத்தியது வந்து காஸ்பாட் பாகின். இவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஆனால் அப்போ அது வந்து மற்றவங்க எல்லோரும் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு 130 வருஷத்துக்கு அப்புறம் 1753 கரோலஸ் வந்து எல்லாருக்கும் புரியும்படி எளிய வகையில் நடைமுறைப்படுத்திட்டார். இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டால் காஸ்பாட் பாகின் 1623, செயல்படுத்தியது யாருன்னு கேட்டால் கரோலஸ் 1753. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேள்வி போகலாம் வாங்க. முதலாவது நிலத்தாவரங்கள் எவை? ஆப்ஷன் 4 டெரிட்டோபைட்டுகள். கடத்தும் திசுவான சைலம் மற்றும் புளோயம் கொண்ட உண்மையான முதல் நிலத்தாவரம் வந்து டெரிட்டோபைட்டுகள் தான். சைலம் வந்து நீரை கடத்தும், அதாவது வேரில் இருந்து பூமிக்கடியில் உள்ள நீரை உறிஞ்சி இலைகள் தண்டுகள்லாம் போகும். புளோயம் வந்து உணவை கடத்தும், அதாவது உணவுன்னா ஒளிச்சேர்க்கை மூலம் கிடைக்கக்கூடிய உணவு எல்லாத்தையுமே புளோயம் கடத்தும். டெரிட்டோபைட்டுகள் வந்து எந்த சந்ததி, அதாவது வம்சம், நான் சந்ததிக்கு பதிலாக வம்சம்னு சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. எந்த வம்சம் படி வந்துச்சுன்னா ஸ்போரோஃபைட் சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் வந்தது தான் இந்த டெரிட்டோபைட்டுகள். இன்னொரு வம்சமும் இருக்குது, அதாவது சந்ததி, அது வந்து கெமிட்டோபைட் சந்ததியில் வந்த தாவரம் பிரயோபைட்டுகள். ஆப்ஷன் 7 இருக்குது பாருங்கள். கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, கெமிட்டோபைட் சந்ததி ஓங்குத்தன்மை உடைய தாவரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரயோபைட்டுகள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கெமிட்டோபைட் சந்ததி வம்சத்தில் வந்தது அப்படிங்கிறதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா பிரயோபைட்டுகள். ஸ்போரோபைட் சந்ததி ஓங்குத்தன்மை உடைய தாவரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெரிட்டோபைட்டுகள். அந்த ஸ்போரோபைட் சந்ததி வழியாக வந்த தாவரம், அவ்வளோதான். இதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள்னால் அது வந்து திறந்த விதை தாவரம். ஜிம் எப்போவுமே திறந்து தானே இருக்கும், அதனால் ஜிம்னா திறந்த விதை தாவரம். மற்றும் பூவா தாவரம், அதாவது ஜிம்மில் எங்கே பூ செடிலாம் இருக்க போகுது, அதனால் ஜிம்மில் பூ இருக்காது, அதனால் பூவா தாவரம், திறந்த விதை தாவரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னா, இப்போ நான் ஆஞ்சநேயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர்னால் வாய் மூடியே தான் இருக்கும், அதனால் மூடிய விதை தாவரம். ஆஞ்சநேயர் நினச்சார்னா நிறைய மரம் செடிகாரெலாம் பூக்க வைக்கலாம், அதனால் அது வந்து பூக்கும் தாவரம். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து மூடிய விதை தாவரம், பூக்கும் தாவரம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காற்றில்லா அல்லது ஆக்சிஜன் அற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும். ஆன்சர் ஏ, லாக்டிக் அமிலம். இந்த லாக்டிக் அமிலத்தோட அதாவது வாய்ப்பாடு தெரியுமா? வாய்ப்பாடு CH3CHCOOH. இந்த வாய்ப்பாடை பற்றி நம்ம இன்னொரு டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். லாக்டிக் அமிலத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து பால். அப்புறம் சிட்ரிக் அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து எலுமிச்சை. அசிட்டிக் அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு வினிகர். மிகவும் அரிக்கும் அமிலம் வந்து நைட்ரிக் அமிலம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டை பாருங்கள், பலவீனமான அமிலம் என்னதுன்னு கேட்டாங்கன்னா சிட்ரிக் அமிலம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோட 5 கொஸ்டின் பார்த்தாச்சு. நான் சொல்கிறது எதுவும் புரியலன்னா நான் அந்த PDF நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.